நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி போட்டால் என்ன ஆகும், போடலைன்னா என்ன ஆகும், அதனை பார்க்கணும். இப்போ இதான் கதை. இப்போ எங்களுக்கு ஓட்டு போட்டால் மானத்தோடு வாழலாம், மரியாதையோடு வாழலாம். அவன் பணம் கொடுக்கலனாலும் இந்த 1000 தொடர்ந்து வரும். மோடி பணம் கொடுக்கலனாலும் 1000 ரூபா தொடர்ந்து வரும். இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபா. இப்போ இந்த 1000 ரூபா 2000 ரூபாவோ ஆக போகுது. இதை எப்படியோ தெரிஞ்சுன்னு நான் பல்லேன். கைத்தட்டி சிரிக்கிறீங்கடா டி. புரியல எனக்கு. கைத்தட்டி சிரிக்கிறானுங்க. என்ன சொல்கிறாரு, 1000 ரூபாய் 2000 ரூபா மோடி தரலனாலும் இவங்க தருவாங்களாம். மக்களுக்கெல்லாம் வந்து காசு தந்துகிட்டே இருப்பாங்களாம். ஃப்ரீயாக இலவசமாக பஸ் இருக்கான், இலவசமாக கல்வி இருக்கான். இது சொல்லிட்டுருக்கான். அந்த தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காரு. அது வந்து எவ்வளோ கேவலமாக சொல்லணுமோ அவ்வளோ கேவலமாக சொல்லிட்டுருக்காரு. உங்களை கேட்டம்மா இலவசமாக கொடுங்கன்னு, இல்லை ஏதாவது மக்கள் கேட்டாங்களா இலவசமாக கொடுங்கன்னு? சரி, கஷ்டப்படுறவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு ரொம்ப இப்போ நான் இப்போ நீங்கள் எங்களையும் லிஸ்ட்லேயே வச்சுக்காதீங்க. கஷ்டப்படுறவங்க வந்து கேட்குறாங்க.